எனக்கென்று இருக்கிற ஒரு சுய கௌரவம் இருக்கிறதே, அதை பிள்ளைகளுக்காக கூட விட்டு கொடுக்க கூடாது என்று நினைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் நிறைவையும் நிம்மதியும் பெற முடியும். அதுக்கு ரெண்டு வேணும். ஒன்று, மாறுவதை புரிந்து கொள்ளுகிற மனசு. மாற்றம் தான் சார் உலக தத்துவம். மாற்றம் தான் உலக தத்துவம். மாறுவதை புரிந்து கொள்ள, எல்லாம் மாறும், ஒண்ணுமே இல்லை. பாருங்களேன், ஃபின்லாண்டில் டிம்பர் மர்ச்சன்ட் இருந்தாங்க. ஃபின்லாண்டில் டிம்பர் மர்ச்சன்ட். அவங்க டைவர்சிஃபை பண்ணணும்னு போது அவன் என்னத்துக்கு போகலாம்? மரத்தொழில் சார்பாக தானே அவன் போயிருக்கணும். ஆனால் அவன் சொன்னான், இது இனிமே இது சரி வராது. இப்போ அடுத்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபோன் இண்டஸ்ட்ரி தான். நான் வந்து செல்ஃபோன் மேனுஃபேக்சரராக போகிறேன். நோக்கியா தான் அந்த கம்பெனி. நீங்கள் நோக்கியா ஃபோன் இல்லாதவங்க இருக்கவே முடியாது. பட் தே ஸ்டார்டட் அஸ் டிம்பர் மர்ச்சன்ட்ஸ். அதுவும் அவன் எவ்வளவு புத்திசாலின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஃபேக்டரி வச்சான் பாருங்க. தமிழன் பேசியே சாவான்னு அவனுக்கு தெரியும். மாறுவதை புரிந்து கொள்வது. என்ன பிரச்சனை? மாற்றத்தை நாம் புரிந்து கொள்வது இல்லை. உறவுகள் மாறிக்கொண்டே இருக்கும். 5 வயசுல பையன் சொல்லுவான், எங்க அப்பா தான் சூப்பர் அப்பா. 5 வயசு. 10 வயசானா சொல்லுவான், எங்க அப்பா நல்லவர், அப்பப்பா கத்துவாரு. 15 வயசுல சொல்லுவான், அம்மாவை கூப்பிட்டு, உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுமா, அப்பப்போ என் ரூட்டில் வராரு, மரியாதையாக இருக்காது. 20 வயசானா பையன் சொல்லுவான், எப்படிம்மா இந்த ஆளை போய் நீ கல்யாணம் பண்ணிட்ட? அப்படின்னா பையனுக்கு 20 வயசுன்னு அர்த்தம். 30 வயசானா பையன் சொல்லுவான், சார் நான் எங்கள் அப்பாவோட பேசுறதில்ல சார், நான் என்ன செஞ்சாலும் தப்புங்கிறார் சார், அவரோட நான் பேசுறது. அப்படின்னா பையனுக்கு எவ்வளோ வயசு? 30 வயசு. அதே பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கே அப்போ குழந்தைகள் இருக்கும். அப்போ சொல்லுவான், எங்கள் அப்பா கத்திக்கிட்டே தான் இருப்பார், ஆனால் பாவம் நல்லவருன்னா அவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவனுக்கே 50 வயசு ஆயிடுச்சுன்னா சொல்லுவான், அந்த வறுமையிலேயே எங்கள் அப்பா எங்களை எப்படி வளர்த்தார் தெரியுமா, மை டாடி இஸ் கிரேட். எங்க அப்பா கிரேட்னு 5 வயசுல சொன்னது சார், திரும்பி வரதுக்கு 45 வருஷம் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் உறவுகளில் உண்டு, நட்பிலே உண்டு, வாழ்க்கையின் செல்வ நிலைகளிலே உண்டு. எல்லாத்திலையும் மாற்றம் வரும். எந்த மாற்றம் வந்தாலும் நான் தொடர்ந்து பயணிப்பேன் யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு சோர்வு வருவதில்லை. மாற்றங்கள் இருக்கின்றதே, அது நதியிலே கலக்கின்ற கழிவை போல. எந்த கழிவு கலந்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிற வரைதான் நதி. கழிவு கலந்துட்டாங்களே, அது நின்று போச்சுன்னா நாற்றம் பிடித்த குட்டையாகி விடும். அது சுற்றும் வரை பூமி, சுடும் வரை சூரியன், ஓடிக்கொண்டிருக்கும் வரையில் தான் நதி. மனித வாழ்க்கை ஒரு நதியை போன்றது. ஒரு நதியில் நீ இருமுறை குளிக்க முடியாது என்று ஒரு ஜென் தத்துவம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கை. ஒரு நதியில குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிச்சு வந்துட்டீங்கன்னா அதே நதியில திரும்ப குளிக்க முடியுமா? முடியுமே. அதே காவிரி தானே? இல்ல, அது கடந்து போய் விட்டது. இப்போது நீ குளிக்கிற தண்ணீர் இருக்கிற புது நதியின் நீர். வாழ்க்கையும் அப்படித்தான். அனுபவங்கள் மாறிக்கொண்டே 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 இருப்பதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷமும் மாறும். நேற்றைக்கு உன்னை போற்றினவன் தான் இன்றைக்கு உன் முதுகிலே குத்துகிறவன். போற்றினவன் யாரோ, குத்துகிறவன் அவன்தான். குத்துகிறவன் எவனோ நாளைக்கு அவன் நண்பனாக கூடும். இதுதான் வாழ்க்கையினுடைய மாற்ற முடியாத தத்துவம். எனவே போற்றும் போது மகிழ்ச்சி இல்லை, குத்தும் போது கண்ணீர் இல்லை என்று யாரால் வாழ முடிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலே சோர்வு கிடையாது. அவர்களால் ஒரு நதியை போல ஓடிக்கொண்டே இருக்க முடியும், ஓடிக்கொண்டே இருக்க முடியும். நம்ம அதைத்தான் செய்யறதில்லை. நம்ம வீடுகளிலே ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது. என்னன்னா, நம்ம காலால் அதோட காலை மிதிச்ச உடனே ஆணு வாயை திறக்குமே அந்த குப்பை தொட்டி. சத்தம் போடாது பாவம். ஆனால் எல்லார் வீட்லேயும் அந்த ஒரு குப்பை தொட்டி மாத்தமா இருக்கு. இன்னொரு குப்பை தொட்டி இருக்கு, அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜு. அதில் எல்லாம் இருக்கும். நேற்று காலையிலே செய்து மீதம் வைத்து உள்ளே ஒரு பாதி சட்னியை வைத்தோமே, சாயங்காலம் பாழாய் போன ஞாபக மறதியால் திரும்பவும் புதுசாக சட்னி அரைத்தோமே. ரெண்டுமே உள்ள இருக்கும். டபுள் ஷிஃப்ட். பையனுக்கு பூஸ்ட் கலந்து கொடுத்தோமே, பாதியை சாப்பிட்டுட்டு போருன்னு சொன்னானே, பாக்கி என் தலையில கொட்டுன்னு சொன்னோமே.
தலையில் கொட்டுறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வச்சானே, அது 3 நாள் அங்கே தான் சார் இருக்கு, எங்கேயும் போல. இன்னொரு குப்பை தொட்டி இருக்கிறது, இந்த ஃப்ரிட்ஜை காட்டிலும் இன்னொரு குப்பை தொட்டி, அதுக்கு பேர் மனசுன்ற குப்பை தொட்டி. என் நாத்தனார் வீட்டு கல்யாணத்துக்கு நான் தாங்க வேலை செஞ்சேன். 4 நாள் வடச்சட்டியில் காஞ்சு பந்தி போட்டு இலை எச்சலிட்டு எல்லாம் பண்ணேங்க. மகராசி 300 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாலே செத்தாலும் மறக்க மாட்டேன்றா. உங்கள் நாத்தனார் வீட்டில் கல்யாணம் எப்போ நடந்தது? அதாச்சும் 27 வருஷம்ன்றா. செத்தாலும் மறக்க மாட்டேன்றான். சில பேர் செத்தா ஒன்னையே மறந்துடுவாங்க 3 நாளில். நீ என்ன செத்தாலும் மறக்க மாட்டேன்? மனசு என்ற குப்பை தொட்டியில எவ்வளவு அழுகல்கள், எவ்வளவு அழுகல்கள். ஒரு ஜென் குரு சொன்னாராம், ஆளுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்கன்னாராம். பொரியலா கூட்டான்னாங்களாம். எதுவும் கிடையாது, அப்படியே வச்சுக்கோன்னாராம். 1 வாரம் ஆச்சு, லேசாக ஸ்மெல்லு வந்தது. குரு இன்னைக்காவது பொரியல் செஞ்சிடலாமா? எதுவும் செய்யாத அப்படியே வேணாங்க. 1 மாதம் ஆச்சு. நாத்தம் எப்படி இருக்கும்? சில சமயம் நம்ம வீட்டில் நடக்கிறது தான். நாத்தம் தாங்கலை. குருவே உருளைக்கிழங்கிட்டேருந்து காப்பாத்துங்கன்னார். ஓடி போய் தூக்கி போட்டு வந்துருன்னார். ஓட்டமோ ஓடி தூக்கி போட்டு ஓட்டமா ஓடி வந்தான். அப்பா ஒழிஞ்சுது. ஏப்பா 1 மாதம் உருளைக்கிழங்கு குப்பையின் அந்த மக்கள் நாற்றத்தையே உன்னால் தாங்க முடியலையே, உன் மனசுக்குள்ள 20 வருஷமா குப்பை வச்சிருக்கியே, எப்படியா தாங்குற? மனசு இருக்கிறதே, பழைய தோல்விகள், பழைய வெறுப்புகள், பழைய விரோதங்கள், பழைய சோகங்கள், அதை எடுத்து 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 பார்ப்பதிலே அலாதியான பிரியம். அதற்கு பல்வலி வருகிற போது நமக்கு நல்லா தெரியும், நாக்க கொண்டு போய் அந்த பல்லுல வச்சா இன்னும் கூடுதலா வலிக்கும்னு நல்லா தெரியும். இருந்தாலும் தவிர்க்க முடியாத இச்சையோடு நாக்கால் அந்த பல்லையே துழாவி வலி அதிகரிப்பதை உணர்வதிலே ஒரு சுகத்தை நாம் கொள்கிறோமே, அதே மாதிரிதான் மனசு மூலையிலே இருக்கிற குப்பைகளை எடுத்து எடுத்து பார்த்து அந்த சோகத்தில் ஆழ்ந்து போவதிலேயே ஒரு சுகம் நமக்கு. எப்பவோ முடிஞ்சு போன விஷயம் நமக்கு பல பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க, நாம தான் கத்துக்கல. அசோகவனத்திலே சீதையை கூட்டிட்டு போறதுக்காக அனுமன் வந்தான். சண்டையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ ராமன் கூட்டிட்டு வர சொன்னா, அனுமன் வந்து சீதையை கூப்பிட்டு வந்தான். தாயே எனக்கு ஒரே ஒரு ஆசைன்னு அனுமன் சொன்னான். என்ன ஆசை? உன்னை 10 மாதம் படாத பாடு படுத்தினாங்களே இந்த அரக்கியர் எல்லாம், லேசா கவனிக்கட்டுமான்னு கேட்டான். அனுமன் லேசா கவனிக்கட்டான்னு கேட்டானாக்க நம்ம அரசியல்வாதிகள் வீட்டுக்கு ஆட்டோ அனுப்புற மாதிரி. அது லேசா கவனிக்கிறதுன்னா அதான் அர்த்தம். சீதை சொன்னாலாம், போன அப்பொருள் போற்றலை புந்தியோயின்னு சொன்னாலும், நடந்து முடிந்த விஷயத்தை அதோடு விட்டு விடு. அப்படி நீ அதை கையிலே பிடித்து கொண்டிருந்தால் உனக்கு புத்தி குறைவுன்னு அர்த்தம்னு சீதை தான் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறாள், நாம் கேட்கவில்லை.